ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி போலீஸ் ஸ்டேஷன் கிளிச்சில் இதில் போடுறதுன்னு. இப்போ நான் அந்த இன்னொரு கிளிச்சை சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஜெயிலுக்குள்ளே போகிற கிளிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஜெயில் பக்கத்தில் இன்னொரு கிளிச் பார்க்கணுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த செகண்ட் கிளிச்சை தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு போகிறோம். அது எப்படின்னா, இப்போ இதுக்குள்ளே தான் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஜெயில்கிட்ட போகிற மாதிரி நான் சொல்கிற இடத்துக்கு போயிட்டேன்னா அந்த கிளிச் ஒர்க் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். இருந்தாலும் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது கிளிச்சு ஒர்க் ஆச்சுன்னா இது ஒர்க் ஆச்சுன்னு சொல்லுங்கள், இல்லாட்டி ஒர்க் ஆகலைன்னா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை திருப்பிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பவே முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளிச்சு. நான் ஒரு நாள் உங்களுக்கு நான் அனிமல்ஸ் சீட்ஸ் எல்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு சீட் சொல்லுவேன். அது சீட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லோட் பண்ணணும். அது நான் அது இது பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், அது நான் டெலீட் பண்ணிட்டேன். அது வேண்டாம். இப்போ இதுக்குள்ளே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் மேட்டரு. இது எப்படி போகிறதுனே தெரில. நான் வச்சுட்டு பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமாக பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டான இடத்துல நின்றுட்டேன். போடு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிளிச்சு. எப்படி ஸ்டெப்ஸ்க்குள்ளே இருக்குமா? நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளிச்சு. ஆனால் இது உங்களோட கேமரா வியூ மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிரச்சனை. நான் பாம் எடுத்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கோ. இப்போ நான் எல்லா இடத்துக்கும் பாம் போட போகிறேன். இதில் நான் செத்தாக எனக்குலாம் தெரியும். இப்போ நான் இதுக்கும் பாம் போடுவேன். பாம் போடுவேன். இங்கே போகிறேன். எவ்வளோ பாம் போட்டிருக்கேன். பாம். இது எதுக்கூட வருது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு கிளிச்சும் நான் சொல்லுவேன். எனக்கு நிறைய கிளிச் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்தியன் பைக்ஸில். நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நான் ராக்கி பைக்கையும் போட்டிருந்தேன். அதுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிலன்னு தான் நான் போடுறேன். எதுக்கு நான் இருந்தாலும் பாம் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக போட்டுட்டேன். நானே டான் பண்ணிட்டேன். வர எவ்வளோ போட்டுட வேண்டியதாக இருக்குது. சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். இப்போ பாருங்கள் என்ன பண்ண போகிறேன்னு. இது இருக்கா? ஓகே பாய். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட் பாய். ஓகே. இன்றைய நடைமுறை வாழ்க்கையில ஆன்மீகம் அதிகரிக்கும் பொழுது, இப்ப செல்வத்திற்கு உரிய கடவுள், படிப்பிற்குன்னு உரிய கடவுள், சிவபெருமானுடைய வழிபாடு, அம்பிகை வழிபாடு, நிறைய விருத நிலைகள் எல்லாராலும் என்ன செய்யப்படுது? கடைபிடிக்கப்படுகிறது. அப்போ முக்கியமான கொள்கைன்னு இருந்த நிலை மாறி இப்ப எல்லாரும் எல்லாத்தையுமே செய்யலாம். சைவமாக இருப்பவர்கள் அசைவத்தை உண்றாங்க, அசைவ நிலையில் இருப்பவர்கள் சைவமாகவும் மாறுறாங்க. இந்த கொள்கை என்ன பண்ணுது? மாறுபடுகிறது. இப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா, முன்பொரு காலகட்டத்தில் நம் முன்னோர்கள் தென்மேற்கு என்ற ராகு தன்மை உள்ள தெய்வத்தை பிரதானமாக வழிபட்டார்கள். ராகு என்றால் ரத்தத்தை சிந்தவிட்டு வழிபாடு செய்யறது பேரு ராகுத்தன்மை. ரத்தம் சிந்தாமல் சைவ பலி, அதாவது எலுமிச்சை, பூசணிக்காய், ஊமத்தங்காய் இது போன்று பலியிட்டு வழிபாடு செய்வது அப்படின்றது சைவ நிலையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு கொடுக்கக்கூடிய சைவ பலி. இப்போ நாம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, உருவ வழிபாட்டுக்கு நிறைய மக்கள் மாற ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அப்போ முன்பொரு காலகட்டத்துல எனக்கு குலதெய்வம்னா இதுதான், அந்த குலதெய்வத்தை மட்டும்தான் நான் வழிபடுவேன், அதன் மூலம் என்னுடைய வாழ்வு வளர்ச்சி பெற்றதுன்ற நிலையிலிருந்து இப்ப எல்லாமே குலதெய்வத்தோட சேர்த்து என்ன பண்ணிட்டோம்? சிவனை வச்சுட்டோம், பார்வதியை வச்சுட்டோம், விநாயகரை வச்சுட்டோம், முருகனை வச்சுட்டோம். அப்போ எந்த தெய்வத்திற்கு எந்த அதிர்வு என்பதை புரிஞ்சிக்காம எல்லா தெய்வத்தையும் என்ன ஆக்கிட்டோம்? ஒன்னாக்கிட்டோம். எல்லா தெய்வமும் ஒண்ணுதானே, நல்லது பண்றதுக்கு தானே இருக்குன்னா
அப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு தெய்வத்தினுடைய ஸ்ட்ரென்த்துக்கு நிறைய டிஃபரன்ஸ் என்ன பண்ணுது இருக்குது. அப்ப நம்ம முன்னோர்கள் எல்லாமே விவசாயத்தை மையப்படுத்தி இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உடல் உழைப்பு தான் பிரதானம். சோ அந்த பரம்பரை நிலையில் இருப்பவர்கள் எல்லாருமே தென்மேற்கில் பூஜை அறை வைத்து வழிபட்ட வரையிலும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை.